வெல்கம் பேக் டு கூகுள் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொத்து உரிமை மாற்று சட்டம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். தமிழ் வீடியோ பார்க்குறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் தமிழில் என்ன பார்த்துருக்கோம், செக்ஷன் 79 விதிவிலக்கு எக்ஸப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அதனுடைய கண்டினியூஸ் வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை மாற்று இந்திய சட்டத்தின் பிரிவு 79 மற்றும் ஆங்கில சட்டத்திலிருந்து எப்படி மாறுபடுகிறது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியினுடைய இந்தியன் ஆக்ட் 79 ஆங்கில ஆக்ட் இங்கிலீஷ் ஆக்ட்லேருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அது கூட எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் லாவும் ஹாப்கின்சன் வெஸ் ரோல்ட் ஒரு கேஸ் லாவும் நம்ம இதை மூலிமா நான் பார்க்க போகிறோம். ஹாப்கின்சன் HOPKINSON ஹாப்கின்சன் வெர்சஸ் ரோல்ட் ROLT ரோல்ட். ஓகேவா? பாருங்கள், இது செக்ஷன் 79 நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அது இங்கிலீஷ் லாலேருந்து அப்படியே வேறுபட்டது. செக்ஷன் 79 நம்ம எக்ஸப்ஷன் பார்த்தோம், விதிவிலக்கு. அந்த செக்ஷன் நம்ம இங்கிலீஷ் லாவில் இருந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக வேறுபட்டது, என்டையர்லி டிஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. அப்போது இந்த செக்ஷன் 79 அந்த செக்ஷன் பிரகாரம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, முந்தைய அடமானம் பெற்றவர் முன்னுரிமை பெறுவார். யார் ஃபஸ்ட்டு யார் மார்க்கேஜியோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 79 நம்ம பார்த்தோம். பிந்தைய அடமானம் பெற்றவர் முந்தைய அடமானத்தை பற்றி அறிவிக்கை பெற்றிருக்கிறாரா இல்லையா என்ற நிபந்தனையை பொறுத்து தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 79 நம்ம பார்த்தோம். அதுனா பிந்தைய அடமானம்னா செகண்ட் மார்க்கேஜி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கேஜினுடைய நோட்டீஸ் ஏதாவது இவருக்கு கிடச்சிதா செகண்ட் மார்க்கேஜிக்கு இல்லையா, அந்த மாதிரி கண்டிஷன் ஏதாவது இருக்கா, அதை பேஸ் பண்ணி யாருக்கு ஃபஸ்ட்டு போகும் செகண்ட் போகும், எப்படி எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இங்கிலீஷ் லாலையோ அது எப்படின்னா, முந்தைய அடமானம் பெற்றவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கேஜி என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு செகண்டாக வந்த மார்க்கேஜை பற்றி அவர் நோட்டீஸ் பெற்றிருக்கிறாரா, நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான், அதை பேஸ் பண்ணி தான் இவருக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்பர் 1 பாயிண்ட் இங்கிலீஷில். அதே இங்கிலீஷ் லாவில் இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, பிந்தைய அடமானம் பெற்றவர் யார், செகண்டாக மார்க்கேஜி ஆனவர் அவருக்கு ஃபஸ்ட்டு மார்க்கேஜி ஆனவருக்கு நோட்டீஸ் கிடைச்சதா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி செகண்ட் மார்க்கேஜிக்கும் நோட்டீஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யார் செகண்ட் மார்க்கேஜ் யார்கிட்டேருந்து வரணும், ஃபஸ்ட்டு மார்க்கேஜ்கிட்டேருந்து நோட்டீஸ் வந்ததா இல்லையான்னு பார்க்கணும். இங்கே செகண்ட் மார்க்கேஜுக்கு என்ன வரணும், ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கு நோட்டீஸ் வந்துச்சா, ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கு நோட்டீஸ் வந்துச்சா செகண்ட் கிட்டேருந்து, இப்படி தான். ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் நீங்கள், செகண்ட் மார்க்கேஜ் இன்னொருத்தர். ஓகே, இங்கிலீஷ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு மார்க்கேஜிலேருந்து ரெண்டாவது மார்க்கேஜுக்கிட்ட ஒரு நோட்டீஸ் வந்துடுச்சா, இது மாதிரி அடமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி செகண்ட் மார்க்கேஜுக்கிட்டேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி மார்க்கேஜாக இருக்குது, இது ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரா, இந்த மாதிரி செக் பண்ணணும் சொல்லிட்டு இருக்குதா அப்படின்றது கவலை கிடையாது. ஓகே, அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கிளியராக சொல்லிட்டோம். அது எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம், அங்கே அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இங்கிலீஷில். பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள், 2 பேருமே நோட்டீஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா லா என்ன சொல்கிறேன், 2 பேருக்குமே நோட்டீஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கும் செகண்ட் மார்க்கேஜுக்கும் 2 பேருக்கும் இவங்க அவங்களுக்கு கொடுத்து அவங்க இவங்களுக்கு கொடுத்து இது மாதிரி நோட்டீஸ் கிடச்சிருக்கா 2 பேருக்கும். என்ன கிடச்சிருக்க நோட்டீஸ்னால், இந்த அடமானம் ஏற்கனவே அடமானம் இருந்ததா இல்லையா, அந்த மாதிரியான நோட்டீஸ் கிடச்சதா. அப்படி இருந்துச்சுன்னா அது இந்தியன் லா என்ன, அதுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா இந்தியன் லா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு யாரை ப்ரொடெக்ட் பண்ணுமானா, இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே நோட்டீஸ் கொடுத்துக்கினாங்கன்னா, ஃபஸ்ட்டாக மார்க்கேஜ் யார், ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் யார், இங்கே நான் தான் மார்க்கேஜர், நீங்கள் தான் மார்க்கேஜ். அப்போது நான் அடமானம் வைக்கிறேன், நீங்கள் அடமானத்துக்காக லோன் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு லோன் கொடுத்தவர், அவர் பாதுகாப்பு. ஓகே, இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் திஸ் செக்ஷன் அப்படின்றாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், இங்கிலீஷ் லா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் 2 பேரும் நோட்டீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்டாக
மார்க்கேஜ் பண்ணாங்களே அவங்களுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதுக்கு ஆப்போசிட்டாக. சரி, இதே சிச்சுவேஷனில் இதே சமயத்தில் 2 பேருமே நோட்டீஸே வரல. ஃபஸ்ட்டு மார்க்கேஜி வந்து செகண்ட் மார்க்கேஜுக்கு கொடுக்கல நோட்டீஸு, செகண்ட் மார்க்கேஜ் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜுக்கு நோட்டீஸே கொடுக்கல. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்தியன் லா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா, அது யாரை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா, செகண்டாக மார்க்கேஜ் பெற்றவரை ப்ரியாரிட்டி கொடுக்கும் நம்ம இந்தியன் லா. ஆனால் இங்கிலீஷ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஃபஸ்ட்டு மார்க்கேஜி அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும். இதுதாங்க நம்ம இந்தியாவில் எப்படின்னா அது இங்கிலீஷ் லா அப்படி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்தியன் லா சட்டத்தில் 79க்கும் இங்கிலீஷ் லாவுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு கேஸ் லா ஒன்று பார்ப்போம், அது எப்படி டிஃபர் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனிச்சிங்கன்னா தான் இது புரியும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 2 வாட்டி 3 டைம்ஸ் 3 to 4 டைம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக புரியும். பட் இட்ஸ் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ பார்ப்போம். இந்த இந்தியன் லா என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம செக்ஷன் 79 என்ன சொல்லுதுன்னா, ஆப்கின்சன் வெர்சஸ் ரோல்ட், HOPKINSON, ஆப்கின்சன் வெர்சஸ் ரோல்ட், ROLT. இந்த இங்கிலீஷ் கேஸில் கிரான்வொர்த் ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாருன்னா, CRANWORTH, கிரான்வொர்த் ஜஸ்டிஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்னென்னா, இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது இது செக்ஷன் 79க்கு. ஓகேவா? இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த கேஸில் பாருங்கள், இந்த ஆப்கின்சன் வெர்சஸ் ரோல்ட்டில் எக்ஸ் என்பவர் வந்து ஒரு உச்ச வரம்பு தொகையை குறிப்பிட்டார். உச்ச வரம்புனா ஒரு பேஸ். எக்ஸ் என்ற பர்சன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் கிட்ட ஒரு லோன் வாங்க போகிறாருன்னா, அந்த மார்க்கேஜ் கிட்ட சொல்லுவார், எனக்கு ஒரு 50,000 வரையும் உங்கள்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் லோனு, நீங்கள் எத்தனை வாட்டினா வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு ஒரு 20யோ, செகண்ட் பேமெண்ட் ஒரு 30யோ, அதை பார்ட்டாக கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு உச்ச வரம்பு. ஓகே, சட்டன் ஸ்லாப் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸ் என்பவர் ஒரு உச்ச வரம்பு தொகையை குறிப்பிட்டார். எக்ஸ் வந்து மார்க்கேஜர். அப்போ எக்ஸாம்பிள் ஒரு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். அந்த அமௌண்ட்டுக்கு ப்ரெசன்ட் லோனுக்காக ப்ரெசன்ட் லோனுக்காக அவர்கிட்ட பேசியிருக்காரு. ஃபஸ்ட் மார்க்கேஜ் கிட்ட சொல்கிறாரு, ப்ரெசண்ட்டாக எனக்கு ஒரு லோன் வேணுங்க, நீங்கள் வந்து எனக்கு 35,000 எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஓகே, அதுக்கப்புறமா ஃப்யூச்சர் அட்வான்ஸாக எனக்கு வந்து ஒரு 15,000 கொடுங்க. அப்போது 35 + 15 50,000 ஸ்லாப் வந்துச்சுங்களா? இதுவரை தான் வாங்க முடியும். இதுவரையும் வாங்கினா தான் இப்போ சொல்கிறது அவருக்கு யூஸ் ஆகும். இதுக்கு மேலே வாங்கிச்சுன்னா இந்த லா அப்ளை ஆகாது. சரியா? ஸோ ஃப்யூச்சர் அட்வான்ஸு 15,000 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களா. அது எப்படி வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தன்னுடைய சொத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஏ என்ற பர்சன்ஸ் கிட்ட வந்து மார்க்கேஜ் பண்ணுறாரு. ஓகே, இவருடைய ப்ராப்பர்ட்டியை என்ன பண்ணுறாரு, இந்த எக்ஸ்பர்சனு ஏ என்ற பர்சன்ஸ் கிட்ட மார்க்கேஜ் பண்ணுறாரு. அப்போது ஏ என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டு லோனுக்காக ₹35,000 ரூபாய் 35,000 வந்து இந்த எக்ஸ் என்ற பர்சன் கொடுக்குறாங்க. இங்கே எக்ஸு தான் கஸ்டமர், அவர் தான் மார்க்கேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏயிடம் இந்த மேற்கண்டவாறு அந்த அடமான வைக்கப்பட்ட விவரத்தை அறிந்து கொண்டு பாருங்கள், இந்த ஏ கிட்ட ஏன்ற ஃபஸ்ட்டு மார்க்கேஜி அவர்கிட்ட லோன் வாங்கியிருக்கிறாரு, ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் கிட்ட லோன் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பி அவர் என்னன்னா செகண்ட் மார்க்கேஜ் அவருக்கு தெரியுது. என்ன தெரியுது, இந்த எக்ஸ் என்ற பர்சன் மார்க்கேஜார் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் ஏ என்ற பர்சன்ஸ் கிட்ட லோன் வாங்கியிருக்காரு, 35,000 வாங்கியிருக்கிறாரு. அப்போது தெரிஞ்சதா இது நோட்டீஸ் தெரிஞ்சிட்டார் அறிஞ்சு கொண்டு. இப்போ பி என்பவர் என்ன பண்ணுறாருன்னா, அது ஏற்கனவே அந்த ஏ என்ற பர்சன்ஸ் கிட்ட மார்க்கேஜர் எக்ஸ் என்ற பர்சன் மார்க்கேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதே ப்ராப்பர்ட்டியை இவர் பி என்ன பண்ணுறாரு, அடமானமாக வச்சுட்டு மார்க்கேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ் என்ற பர்சனுக்கு இவர் லோன் தராரு. இவர் எவ்வளோ லோன் கேட்குறாரு அப்படின்னா, இந்த சொத்தினை அவர் அடமானமாக பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா 10,000 rupees லோன் வந்து எக்ஸ் வந்து பி என்ற பர்சன் கிட்ட வாங்கிறாரு. ஸோ பி பர்சன் கிட்ட வாங்கும்போது பிக்கு என்ன தெரியுது பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் கிட்ட இவர் அடமானம் வச்சுருக்கிறாருன்றது தெரியும். ஓகே, இது வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு, இந்த மேற்படி நம்ம சொன்ன இந்த ஏ என்பவர்
பியிடம் வைக்கப்பட்ட பிந்தைய அடமானத்தை அறிந்து கொண்டு பாருங்கள். இது தெரிஞ்சுக்கினார்ல. ஃபஸ்ட்டு மார்க்கேஜ் யார்? ஏ. அவர்கிட்ட 35,000 வாங்கிட்டார். பி கிட்ட திருப்பி லோன் அப்ரோச் பண்ணுறாரு. அப்ரோச் பண்ணும்போது பி என்ற செகண்ட் மார்க்கேஜ் லோன் கிவர் என்ன பண்ணுறாருனா, இந்த எக்ஸுக்கு ஓகேங்க, ஏ கிட்ட லோன் இருக்குதா, இதே ப்ராப்பர்ட்டி, ஓகே அதே ப்ராப்பர்ட்டி பேரை நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். சரி, திருப்பி அந்த எக்ஸ் மார்க்கேஜ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு பணம் தேவைப்படுது. திருப்பி லோன் கேட்குறாரு. லோன் வந்து அந்த ஃபஸ்ட்டு பர்சன்ஸ் கிட்டே போய் கேட்குறாரு. போய் கேட்கும்போது அவருக்கு தெரியும், பி கிட்டேயும் இதே ஒரே ப்ராப்பர்ட்டி வச்சு காசு வாங்கியிருக்கான், மார்க்கேஜ் பண்ணியிருக்கான். அப்போது தெரிஞ்சு திருப்பி என்ன பண்ணுறாரு, ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக லோன் தரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த பெண்டிங் அமௌண்ட்டு 15,000 கொடுக்குறாரு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஏ மார்க்கேஜ் என்ன பண்ண, ஃபஸ்ட்டு மார்க்கேஜாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த வரிசைப்படி என்ன வர்றார், 3வது மார்க்கேஜாக 15,000 ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு மார்க்கேஜில் 35,000 கொடுக்குறாரு. 2வது மார்க்கேஜ் யார், இந்த பி. திருப்பி 3rd மார்க்கேஜ் யார், இந்த ஏ பர்சன். ஓகே, தேர்டாவது. அப்போது நடுவில் ஒருத்தர் மட்டும் தான் பி வராரு. இது மட்டும் புரிஞ்சுதுங்களா? அப்போது வித் நோட்டீஸ் 15,000 எக்ஸுக்கு கொடுக்குறாரு. இங்கு தான் பியினுடைய பிந்தைய அடமானத்தை அறிந்து கொண்டே இந்த ஏ வந்து என்ன பண்ணுறான்னா, ஏ கொடுத்த எதிர்கால கடன் தொகை 15,000 ஆனது பியினுடைய பிந்தைய அடமானத்தை விட முந்து உரிமை பெறையாது. அப்போ பாருங்கள், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இவருக்கு நோட்டீஸ் 2 பேருக்குன்னு தெரிஞ்சதுனால இவர் என்ன பண்ணுவார்னா, பிக்கு முன்னாடி இவர் வந்து அந்த 15,000 3ஆவதாக கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஏ வாங்க முடியாது. ப்ரெஃபரன்ஸ் கிடையாது, ப்ரியாரிட்டி கிடையாது. பியின் பிந்தைய அடமானத்தை விட முன்னுரிமை பெறாது. அதாவது அந்த எதிர்கால கடனான ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸான லோனான 15,000 பெற அவர் ஏக்கு வந்து பியினுடைய ரூபாய் 10,000 விட முந்து உரிமை ப்ரியாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ் கேஸில் இது இங்கிலீஷ் கேஸில் என்ன சொல்லிட்டாங்க, 2 பேரும் நோட்டீஸ் கொடுத்துட்டப்பா. அதனால் நோட்டீஸ் கொடுத்ததுனால ஏ என்ற பர்சன் கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நீ கடன் வாங்கின மார்க்கேஜுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுட்டு அது 35,000 நீ ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கொடுக்கலாம். 2வது பர்சன் கிட்ட நீ பி என்ற பர்சன் கிட்ட ஒரு 10,000 வாங்கியிருக்க. ஓகே, 3வது வந்து என்ன பண்ணுற, திருப்பி ஏ கிட்டே வாங்கியிருக்க. அப்போது நீங்கள் 3வது வாங்கும்போது 2 பேருக்குள்ளே நோட்டீஸ் கொடுத்ததுனால ஏ என்ற பர்சன் ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும்தான், அந்த 35,000 மட்டும் தான் வாங்குவார். ஏன்னா உச்ச வரம்பு ஆல்ரெடி வச்சுருக்கிறாரு 50,000க்குள்ளே, அதுக்குள்ளே தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது செகண்டாக அமௌண்ட்டு செட்டில் பண்ணோம் கோர்ட்லேருந்து கேஸு, இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறாங்க, இது மாதிரி சிச்சுவேஷனில் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமௌண்ட் என்ன பண்ணணும், பி என்ற பர்சனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வரும். அதுக்கப்புறமா தான் இந்த ஏக்கு ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் அந்த 15,000 அதுக்கப்புறமா தான் கொடுக்க முடியும். இப்போ ப்ரியாரிட்டி பிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரே பர்சன் கிட்ட ஒரு சொத்தை வச்சா கூட ப்ரியாரிட்டி யார்கிட்ட வந்துச்சு, செகண்ட் மார்க்கேஜுக்கு 2வது கொடுக்க ஆயிடுச்சு. திருப்பியும் அவருடைய லோனு செகண்ட் டைம் கொடுத்த லோனே அவருக்கு 3வது வாட்டி தான் ப்ரியாரிட்டி வருது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், இந்த கேஸில் ஏ மற்றும் பி ஆனவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏவும் பியும் 2 பேரும் மார்க்கேஜ் ஏ பி மார்க்கேஜ் 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் 2 பேருக்குள்ள அவங்களுக்கு எதிரான அடமானத்தை பற்றி, இவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதிராக அவங்க 2 பேரும் அந்த மார்க்கேஜை பற்றி 2 பேருக்கும் தெரியும், நோன். ஏன் அப்படின்னா 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி 2 பேரும் எப்படி வைக்கலாம், அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஏன் அந்த ப்ராப்பர்ட்டி வைக்கிற, நான் உனக்கு லோன் தர மாட்டேன், இது மூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான், ஏன்னா மார்க்கேஜுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ரைட்ஸ் தான் இங்கே தடுக்கும். அப்போது ஆனால் 2 பேரும் மியூச்சுவலாக தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ யாரும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஏ மற்றும் பி ஆனவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருவருக்கு ஒருவரில் 2 பேருக்குள்ள அந்த அடமானத்தை பற்றி மார்க்கேஜை பற்றி நல்லா அறிஞ்சதுனால பியினுடைய அடமானத்தை அறிந்துக்கிட்டே ஏ வந்து ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் லோனை வந்து 15,000 வந்து எக்ஸுக்கு கொடுத்துள்ளார். எனவே அவருக்கு பியின் அடமானத்தை விட, ஸோ பியினுடைய மார்க்கேஜை விட இவருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து ஏக்கு இந்த ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் கொடுத்த லோன் வந்து வராது. 35,000 ஃபஸ்ட்டு கொடுத்தது வரும் ப்ரியாரிட்டி. இது ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் வந்து 15,000 கொடுத்தார் பார்த்தீங்களா, அது மட்டும் அவருக்கு வராது. ஓகேவா. எனவே முதலில் பியின் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், முதலில் பியினுடைய மார்க்கேஜ் லோனை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபோர்க்ளோசர் அவர் வந்து ரிடீம் பண்ண பிறகு, அவருக்கு செட்டில் பண்ண பிறகு தான் அந்த ஏ மார்க்கேஜுடைய ஃப்யூச்சர் லோன் அமௌண்ட்டு 15,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த கிரான்வொர்த் ஜஸ்டிஸ் வந்து ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். இது இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது இங்கிலீஷ் ஜட்ஜ்மெண்ட்டில் இது ஃபேவராக போட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய செக்ஷன் 79 இதுதான் மெயினாக பார்க்கணும். இது வரையும் ஒரு கேஸு. இந்த கேஸு அது வரையும் அவர் கொடுத்த இங்கிலீஷ் கோர்ட்டில் அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கான இந்த கேஸு ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுடைய ஃபாலோ அவ்வளோதான். இப்போ அடுத்த பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய இந்தியனுக்காக எப்படி பார்க்க போகிறோம், இந்தியன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி வேறுபடுது, எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த செக்ஷன் வந்து இருக்குது. அப்படி தான், ஏன்னா நம்ம செக்ஷன் 79 வந்து எக்ஸப்ஷன். ஓகேங்களா, அவன் எது சொன்னாலும் அதில் ஒரு மாற்றம் இருக்கணும், அதுதான் எக்ஸம்ஷன், விதிவிலக்கு. ஓகே, அதாவது இந்த இப்போ பார்த்த ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் அந்த ஃபேக்ட் ஆஃப் தி கேஸை நம்ம பார்க்கும்பொழுது அந்த 79க்கு நம்ம சூட்டபுளாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியன் லா பிரகாரம் நம்மளுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் லாலாம் அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, முடிச்சிட்டோம். அதே ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் கேஸை பேஸ் பண்ணி நம்ம இந்தியன் லா எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அதை பார்க்க போகிறோம். இதன்படி இந்தியன் லா சட்டம் பிரகாரம் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஏ தான் இங்கே ஃபஸ்ட்டு மார்க்கேஜ், அது ஃபஸ்ட்டு மார்க்கேஜை பற்றியும், பியின் செகண்ட் மார்க்கேஜ் பற்றியும், இங்கே ஏயும் என்ன பண்ணுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் கொண்டிருந்தால் 2 பேரும் மியூச்சுவலாக அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுதாங்க, மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் மியூச்சுவலி அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அந்த டைமில். ஏன்னா இவங்கக்கிட்ட லோன் வாங்கினது வந்து ஏக்கும் தெரியும், பிக்கும் தெரியும், பிக்கு ஏவை பற்றி தெரியும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் வந்து மார்க்கேஜினுடைய லோன் அமௌண்ட் வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. பார்க்கும்போது செக்ஷன் 79 பிரகாரம் இங்கே ஏயினுடைய மார்க்கேஜ், ஏக்கிட்ட வைத்த அந்த மார்க்கேஜ் அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா பியினுடைய மார்க்கேஜை விட ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வரும். ஏயின் மார்க்கேஜ் ஆனது பியினுடைய மார்க்கேஜை விட ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஏ வந்து ஃபஸ்ட்டு மார்க்கேஜின் படி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரெசண்ட் லோன் அமௌண்ட் வந்து 35,000 உடனும் கொடுக்குறாரு. பின்னர் பியினுடைய அந்த செகண்ட் மார்க்கேஜினுடைய மார்க்கேஜ் அமௌண்ட்டுக்கு பிறகு அவர் பிக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஏ அந்த ஃப்யூச்சர் லோன் அமௌண்ட் வந்து ₹1,500 வரையும் பெற பியினுடைய அடமானத்தை விட ஏக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாலாம் சொல்கிறாங்க. அது எப்படிங்க, இங்கே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன சார் அங்கே அப்படி சொன்னாங்க, இங்கே இதான் ப்ரெசண்ட்டு லோனு ஃப்யூச்சர் லோன் பிரிச்சிருக்கிறாரு நம்ம இந்தியாவில். இப்போ 1% வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க. அப்படி ஸ்லாப் வச்சதுனால இப்போது பிஏ காட்டிலும் இந்த ஃபஸ்ட்டு வாங்கின 35,000 வாங்குறாராம். செகண்டு ஃப்யூச்சர் லோனுக்காக 15,000 கொடுத்தாரு பார்த்தீங்களா, ஏ மார்க்கேஜ், அதுவும் பிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ப்ரியாரிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா தற்பொழுது இருக்கிற நம்மளுடைய இந்தியன் லாக்கும் இங்கிலீஷ் லாக்கும் இடையேயான இந்த டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, நம்ம இந்தியன் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த ஸ்லாப் வச்சுருக்காங்க அப்படின்னு இது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 50,000 ஸ்லாபு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்லாபே வைக்கல சார், 50,000 நீங்கள் ஸ்லாப் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட்டு லோனு ஃப்யூச்சர் லோனு வைக்கல சார், ஸ்லாபு வைக்காத, அது எதுவும் ஃபிக்ஸே பண்ணலை, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளது மாறும். இந்த மாதிரி கேஸு நம்ம ப்ரெஃபர் பண்ணது ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் அந்த கேஸுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி தான் வந்துச்சுன்னா இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதான் நம்மளுக்கு? ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இங்கிலீஷ் லாக்கும் இங்கிலீஷ் லாவுடைய அந்த செக்ஷன் 79க்கும் நம்மளுடைய இந்தியன் லாவுடைய செக்ஷன் 79க்கும். ஓகே, நம்மளுக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸப்ஷன் கேசஸ் நீங்கள் எழுதினாவே 79 தான். அப்போது நீங்கள் ஹாப்கின்சன் வெர்சஸ் ரால்ட் கேஸை என்ன சொல்லியிருக்கான், இங்கிலீஷில் ஜட்ஜ்மெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக சொல்லிவிட்டு அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் வந்து
நம்மளுடைய இந்தியன் ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஒய் பிகாஸ் 79 வந்து எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. ஓகேங்களா? இத்துடன் இந்த வீடியோ கிளாஸை முடிக்கிறேன். அடுத்த செக்ஷன் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம சந்தோஷமாக பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், பாய், டேக் கேர், தேங்க்யூ.